இன்றைக்கி என்ன பிளான்னா, நம்ம போன வீடியோவில் வந்து பைக் சர்வீஸ் பண்ணலான்னு போயிருப்போம். பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வேறு விளாக் எடுக்கலான்னு ஒரு பிளானே இல்லாமல் வந்தேன். ஒரு ஹிடன் ஸ்பாட்டு செம்மையாக இருக்கும். அது ரோடு தேடி, எந்த ரோடு, எம்ஜிஎம் பக்கத்தில் வந்துட்டோம். எம்ஜிஎம்லேருந்து எந்த ரோடுன்னு தெரில நமக்கு. அதை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழி உள்ளே வந்துட்டோம். சரி, வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே கிளைமேட் போயிடுச்சு. உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அந்த கிளிப்லாம் பாருங்கள். வணக்கம் எஸ்ஆர்எஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். எம்ஜிஎம் பக்கத்தில் தான் வந்திருக்கோம். சரியான ஸ்பாட்டு. நான் உங்களுக்கு எல்லா கிளிப்ஸும் ஆட் பண்ணுறேன். எப்படி இன்ஸ்டா ரீல்ஸுக்கு வீடியோ எடுக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறீங்க. பருவச்சிட்டே பவளத்திட்டே இதனை கண்டால் எதையும் தருவேன். நல்லா இருந்துச்சு. அந்த லொக்கேஷன் வேணும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக ஓகேங்களா? கரெக்டாக எம்ஜிஎம்மில், இப்போ எம்ஜிஎம் சைடு நின்று ஆப்போசிட் ரோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டு திரும்ப சின்ன ரோடு. அங்கே திரும்பிட்டிங்கன்னா ஒரே ரோடு போயிட்டு லாஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பாட்டு தான் வரும். இப்போ அந்த ரோடு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி விளாக் வந்து பைக் ரீல்ஸு, பைக் வீடியோ அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். பைக் வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மற்ற பீச்சு அழகழகான விஷயம்லாம் பார்த்தோம். கிளைமேட்டு போயிடுச்சு. நைட்டில் எதுவுமே தெரில. சரி, இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். இப்போ வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். அந்த அளவுக்கு வரல, கொஞ்சம் ப்ளர்ராகவே இருந்துச்சு. ஓகே, இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளியராக காட்டலாம் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஃப்ரெண்டோடு தான் வந்தோம். அவனுங்களுக்கு தெரியாது நம்ம சேனல் வச்சுருக்கிறதுலாம் தெரியாமல். அப்புறம் எப்படின்னா எப்பயும் சும்மா கேமரா மாட்டிக்கிட்டு தான் பைக் ரீல்ஸ் எடுக்கணும் வருவானுங்க. ஆனால் நம்ம டயர் மாற்றுறது கூப்பிட்டா வர மாட்டானுங்க. என்னத்தான் பண்ணுறது? இவனுங்களை வச்சுக்கிட்டு திட்டி விட்டதுக்கப்புறம், ஏன்டா ரீல்ஸுனா மட்டும் வரீங்களே, ஒருத்தர் அர்ஜென்ட்டாக இது பண்ணுறான்னு, நான் பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் இப்போ வரவான்னு கேட்குறானுங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இந்த ரோடு தாங்க. ரோடெலாம் பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் இந்த ஸ்பாட்டுக்கு வரணுன்னு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஹிடன் ஸ்பாட்டு சொல்லி குப்பையெல்லாம் போட்டுருவீங்கன்ட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன். அந்த வீடியோலாம் வேறு ஒரு ஐடி, என்எஸ் டாக்ஸிக் ரைடர், அதில் போட்டிருந்தேன். அப்புறம் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. நம்பர் பிளேட் இல்லாமல் போடலாம் அப்படின்ட்டு, லுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு டெலிட் பண்ணிட்டேன். திரும்ப அதேமாதிரி வீடியோ எடுக்கலை. இந்த பீச்சு தெரிகிற மாதிரி வீடியோ எடுக்கலை. டீ கடைக்கு போயிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலை தாங்க. இப்போ எம்ஜிஎம்முக்கு ரைட் எடுக்கணும் நம்ம. எங்கே இங்கேருந்து எம்ஜிஎம்மை காணோம். ஐயோ, டீ கடைக்கு போகலான்னு கேட்க மறந்துட்டேன். வந்துட்டியா? டீ கடைக்கு போகணும்டா. எங்கே? எம்ஜிஎம் இந்த சைடா அந்த சைடா? எம்ஜிஎம் எந்த சைடு? அங்கே தான் கடை நல்லா இருந்துச்சு. கடை நல்லா இருக்குமா? கடை வெளியே உட்கார்ற மாதிரி வேணும். போ முன்னாடி போ. புரியல? அந்த டீ கடையா? டே வேஸ்ட்டுடா, வேஸ்ட்டு. சரி, யூட்டன் போடு. யூட்டன் வந்தா அங்கே போயிட்டு சாப்பிட்டு போகலாம். ஏன் யூட்டன் போட சொல்கிறேன்னா, அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு காரணம் தான், வேறு எதுவும் இல்லை. பெட்ரோல் போனால் போட்டோம், என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் வெளியே வரும்.
நூறுக்கு மேலே போனோன்னா ஃபைன் போட்டு தள்ளிடுவானுங்க. ரொம்ப முறுக்குறான்ப்பா பையன். பார்த்துக்குங்க, 1000 ரூபாய் ஃபைனா. அதிவேகத்திற்கு அபராதம் 1000 ருபீஸ். வேகமாக போனீங்கன்னா ஜோலியை முடிச்சு விட்ருவானுங்க. அப்புறம் 80-90 அவ்வளோதான் மெயின்டைன் பண்ண இந்த ரோட்டில். அதுக்கு மேலாம் போனால் அவ்வளோதான், நமக்கு ரிஸ்க்கு. 1000 போனால் அவ்வளோதான், மனசே கேட்காது 1000 ரூபாலாம் கட்டினா. ஒரு தடவை மழையில் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டுக்கெலாம் வருது, ஈஸியாக ரோட்டு. ஃபைனு டக்குன்னு அடிச்சிருச்சு. ஐயோ தூக்கி வரி போட்டுச்சு. மழைனால இப்போ கண்ணுக்கு கேமரா ஒர்க் ஆகலை போல். ஒரே குஷியாகிட்டேன். இன்ன வரைக்கும் அது ஃபைன் வரல. நல்லா செம பனியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா குழு 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 குழுன்னு இருக்குது. டன் 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 டன். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இருக்கிற வரைக்கும். என்ன சொல்கிறீங்க? என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றுவோம். ஒரு டீ கடைக்காக இப்போ யூட்டன் போட்டு போயிட்டு இருக்கோம். அந்த சைடு தான் நம்ம வீட்டுக்கு போவோம். வண்டலூர் போயிட்டு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் நாங்கள் யூட்டன் போட்டு இந்த சைடு போயிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரே ஒரு டீக்காக. அங்கே எனக்கு பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் போனேன் நான். இதே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு தான் அங்கே டீ கடைக்கு போகலான்ட்டு போனோம். அழகாக உட்கார மாதிரி உட்காந்து அந்த தெரில, ரொம்பலாம் பிரம்மாண்டமாலாம் இருக்குது. சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். அதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே அந்த கடையை திரும்ப பார்த்துட்டு போகலான்ட்டு தான் போயிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் தெரியலையே. எந்த கடைலாம் இல்லை. அந்த டீ கடையில் டீ குடிப்போமா? வாங்க, உங்களுக்கு டீ வாங்கி தரேன், நீங்களும் குடிங்க. நம்மளுக்கே வேறு ஒருத்தர் தான் பில்லு பே பண்ண போகிற போல். கோல்டாக இருக்குங்க, ஒரு மாதிரி இருக்குது வாய்ஸ்லாம். இங்கே தானே அந்த டீ கடை இருந்துச்சு, இங்கே தான். பார்த்துக்கலாம். எம்மா